அருமையா வந்திருப்பா பொங்கல் இந்த வருஷம். தெல்லா பட்டே அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே தைப்பொங்கல் ரொம்ப சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. என்னோட பெரிய அக்கா, ரெண்டாவது அக்கா, அக்கா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. பொங்கல் அன்னைக்கு மார்னிங் இப்படி தான் இருந்தது. ரொம்பவே பனிமூட்டமாக இருந்தது. முன்னாடி நாள் போகி பொங்கல் அன்னைக்கு நல்லா ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். மார்னிங் எழுந்திரிச்சு வீட்டில் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே பொங்கல் வச்சுக்கலாமா வெளியே வச்சுக்கலாமா அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியவே வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயரும் நாங்கள் வெளியே தான் வச்சோம். ஸோ இந்த வருஷமும் வெளியவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெளியவே பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் செஞ்சது ஃபுல்லாக அக்காங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் தான் பொங்கல் வச்சாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரும் வெளியே வச்சுருந்தோம். எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆசை சூரிய பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு. பட் என்னோடய அம்மா வீட்டு சைடும் சரி, ஹஸ்பண்ட் வீட்டு சைடுமே சரி இந்த பழக்கமே கிடையாது. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. போன வருஷமும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வருஷமும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லது, எல்லாரும் வீடு வாங்கிடுவீங்க, வீடு கட்டிடுவீங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அண்ணி டீ எடுங்க நீ, அண்ணி டீ எடுங்க நீ. அந்த மஞ்சள் அருமையா வந்திருப்பா பொங்கல் இந்த வருஷம். நான் வச்சது நான் இல்லைங்க. நீயா சித்தியா அங்க வை போன் எடு, பொங்கல் பக்கம் வை இந்த தட்டை. அம்மா இது கிழக்கா? ஆமா நீ வடக்கு பக்கம் வந்துருங்க. இல்ல வடக்கு பக்கம் போனா வீடு வாங்குவாங்க. வீடு பக்கம் தெற்குல மேற்கு வடக்கு தெற்கா? அப்ப தெற்கு பக்கம் வாங்கினா பொன்னகையா சேருங்க. அம்மா எப்பமா ஜோதித்துல சொன்னீங்க? ஏலக்காய் போடணும்ல. முதல்ல நான் தான் நீ முதல்ல குளிச்சது. நீங்க வேற பசங்களுக்குலாம் வேஸ்ட் சட்டெல்லாம் போடணும். ஆரியா மட்டும் தான் குளிக்கல. இப்ப ஆரியா தண்ணி ரெடியா இருக்கு போறது. ஆரியாவும் என் 2வது பையனும் தான் குளிக்கல. ரெண்டாவது அழுக்கு பையன் அவன். இப்ப பாக்குறது பேரு இப்படி செலிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்காரு மேற்பார்வையாளர். ஒன்லி சூப்பர்வைசிங். நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் தான் பொங்கலே வைப்பார். நல்லா வைப்பான். பொங்கல் வைக்க விடுவாரா? நல்லா பொங்கல்ங்க. இந்த இடத்துல இதெல்லாம் செல்லா செல்லா பட்டே. பொங்கல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகியாச்சு. சாமிக்கு சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா படையலும் போட்டாச்சு. வெளியே படையல் போட்டு கரும்பு வச்சு சாமி கும்பிடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சைடில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் என்னோடய அக்கா பையன் தான் எடுத்தான். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் தான் நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். எந்த ஸ்டில்? எல்லாருமே பக்காவாக ரெடி ஆகியாச்சு. எல்லாருமே குளிச்சுட்டு பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு. விளக்கு மட்டும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஃபுல் டே அன்றைக்கி ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அக்கா அப்புறம் அம்மா தான். நான் ஹஸ்பண்டு ஜஸ்ட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். பட் டே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. முதல்ல நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக வந்து இருந்து சாமி கும்பிடுறது. அன்னைக்கு பொங்கலுக்கான ஃபுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா பொங்கல், சாம்பார், ஸ்வீட் பொங்கல், அப்புறம் வந்து பைத்தம்பருப்பு சாம்பார், சட்னி அதெல்லாமே செஞ்சுருந்தாங்க. படையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் படையலுக்கும் வாழைக்காய், பூசணிக்காய் அதெல்லாமே வச்சு சாமி கும்பிட்டோம். ஆக்சுவலாக பொங்கல்னாலே அந்த வருஷம் என்னெல்லாம் விளைஞ்சதோ அது எல்லாத்தையுமே நம்ம வச்சு அன்றைக்கி சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா, அதுதானே தைப்பொங்கல். ஸோ அதே மாதிரி அன்றைக்கி மார்னிங்கும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு மதியமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வீட்டில் செஞ்ச எல்லாமே வந்து சாமிக்கு வந்து படையல் போட்டோம். மேரேஜ்க்கு அப்புறம் திரும்ப அக்காங்களோடலாம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவேனா அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாலே மாமியார் வீட்டில் தான் நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. பட் என்னோட 2வது பையன் பிறந்த என்னோட அதிர்ஷ்டம் என்னன்னு தெரில,
இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபேமிலியோட வந்து செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் நான் ஊருக்கு போகல. ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப சின்னவனாக இருக்கான். அவனை தூக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து ரிஸ்க்கு. குழந்தைக்கு கழுத்து பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், உரம் ஏதாவது விழுந்துருச்சுன்னா அப்படின்ட்டு நான் ஊருக்கு போகல. எனக்காக என் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. சந்தேகப்படாதீங்கோ. நானும் ஹஸ்பண்டும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா பசங்களை வச்சு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு அக்கா பையன் தான் எடுத்துகிட்டு இருந்தான். வீட்டில் இருக்கிற கேமரா வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். பொங்கல் அப்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். என்னோட சின்ன பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். என் அக்கா பையன் எங்களை ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருப்பான். ஆனால் அவன் ஒரு ஃபோட்டோவில் கூட இருந்திருக்க மாட்டான். வீட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா தம்பி தொட்டியில் தூங்கிட்டு இருந்தான். அம்மா தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. கம்ப்ளீட்டாக ரெடியானது எல்லாத்தையுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு அடுத்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா வீடெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு படையல் போட்டு நானும் அக்கா பொண்ணுங்களும் சேர்ந்து படையல் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம். சமையல் எப்படி இருக்கும் வீட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வருஷம் என்னென்ன விளைஞ்சதோ அந்த டைமில் என்ன வந்து ஃப்ரெஷ்ஷாக விளையுமோ அது எல்லாமே தான் வந்து அன்றைக்கி லன்ச் மெனுவாக இருந்தது. வீட்டில் கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா மகரஜோதி வீட்டிலே டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயப்பன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு இருமுடி கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த இருமுடி கட்டிகிட்டு இருக்கிறதும் பார்த்துட்டு அவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போதி ஸ்வர்ண மஹால் கிளம்பிட்டோம். தைப்பொங்கல் அன்னைக்கிலேருந்து என்னோடய பையனுக்கு 3வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு நெத்தியில் பொட்டு வச்சோம். பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கே நல்ல நாள் அப்படின்றதுனால அவனுக்கு காப்பு, கைக்கு கருகமணி வச்சு வளையல், அதுக்கப்புறம் இடுப்புக்கு கொடி இதெல்லாமே அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸாக இருந்தது. வாங்கிட்டு வந்து அன்னைக்கு போட்டுட்டு அப்படியே கழட்டி வச்சிட்டோம். ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நகர ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதோட இந்த பொங்கல் விலாக் முடியுது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு பொங்கல். உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்குன்னு நம்புகிறேன். எங்களோட பொங்கல் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.